திருப்பூர் மாநகராட்சி சார்பில் செயல்படுத்தக்கூடிய புதிய திட்டங்களை அறிவித்துக் கொண்டிருந்த போது காழ்ப்புணர்ச்சியோடு அதிமுக மாமன்ற உறுப்பினர்கள் நடந்து கொண்டதாக திருப்பூர் மாநகராட்சி மேயர் தினேஷ்குமார் தெரிவித்துள்ளார். திருப்பூர் மாநகராட்சி மாமன்ற கூட்டம் மாநகராட்சி மேயர் தினேஷ்குமார் தலைமையில் இன்று நடைபெற்றது. கூட்டம் ஆரம்பித்தவுடன் கூட்டத்திற்கு கருப்பு சட்டை அணிந்தும் தலையில் துண்டை போட்டுக் கொண்டும் வந்த அதிமுக மாமன்ற உறுப்பினர்கள் சொத்து வரி உயர்வு, தொழில் வரி, குடிநீர் வரி, குப்பை வரி உயர்வு ஆகியவற்றை கண்டித்து மாநகராட்சி மேயரை முற்றுகையிட்டு கோஷங்களை எழுப்பினர். வரி உயர்வை கண்டித்தும் உடனடியாக வரி உயர்வை ரத்து செய்ய கோரியும் மாநகராட்சி கூட்ட அரங்கை விட்டு வெளியேறி சாலை மறியலில் ஈடுபட்டனர். இதே கோரிக்கையை வலியுறுத்தி கம்யூனிஸ்ட் கட்சியை சார்ந்த மாமன்ற கூட்டத்தை புறக்கணித்து கவுன்சிலர்களும் மறியலில் ஈடுபட்டனர். பின்னர் இதுகுறித்து பேசிய திருப்பூர் மாநகராட்சி மேயர் தினேஷ்குமார், மாநகராட்சி சார்பில் செயல்படுத்தக்கூடிய புதிய திட்டங்களை அறிவித்துக் கொண்டிருந்த போது காழ்ப்புணர்ச்சியோடு அதிமுக மாமன்ற உறுப்பினர்கள் அநாகரிகமாக நடந்து கொண்டதாக தெரிவித்தார். திருப்பூர் மாநகராட்சியுடைய மாமன்ற கூட்டம் தொடங்கியவுடன் திருப்பூர் மாநகராட்சியில் செயல்படுத்தக்கூடிய வளர்ச்சி திட்டங்களையும் வருகின்ற காலகட்டங்களில் செயல்படுத்தி இருக்கக்கூடிய புதிய திட்டங்களையும் மக்கள் மன்றத்திலும் மாமன்ற உறுப்பினர்களுடைய பார்வைக்கும் சொல்லுகின்ற பொழுது அரசியல் காழ்ப்புணர்ச்சியோடு இன்றைய கூட்டத்தை முடக்க வேண்டும், சபை நடவடிக்கைகளுக்கு குந்தகம் ஏற்படுத்த வேண்டும், திராவிட மாடல் அரசு மீதும் மாநகராட்சி நிர்வாகத்தின் மீதும் பொய் குற்றச்சாட்டுகளை சுமத்தி களங்கம் ஏற்படுத்த வேண்டும் என்கின்ற எண்ணத்தோடு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய மாமன்ற உறுப்பினர்கள் அரங்கத்தினுடைய மைய பகுதிக்கு வருகை தந்து கூக்குரலிட்டு ஒட்டுமொத்தமாக சபை நடவடிக்கையை முடக்க முயற்சி செய்தனர். இருந்தாலும் சபையில மக்களுடைய கோரிக்கைகளை, அடிப்படை தேவைகளை நிறைவேற்றக்கூடிய அனைத்து தீர்மானங்களும் ஒருமனதாக நிறைவேற்றப்பட்டது. அதிமுகவை பொறுத்தவரைக்கும் இன்றைய கூட்டத்துடைய நடவடிக்கை என்பது ஒரு கபட நாடகம். எந்த தேவையும் எந்த அவசியமே இல்லாம இன்றைக்கோ விதிக்கப்பட்ட சொத்து வரி உயர்வை கண்டித்து சம்பந்தமே இல்லாம இன்றைக்கு பேச வேண்டிய அவசியம் அவர்களுக்கு இல்லை. அவர்களுடைய நடவடிக்கை என்பது முற்றிலும் ஒரு கபட நாடகம்.